அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டாள் அவதரித்த புண்ணிய பூமியான சிறுவில்லிபுத்தூரின் தெற்கு எல்லையில் உள்ளது மடவார் வளாகம் என்ற கோவில். இது பழமையான சிவாலயம். விருதுநகர் மாவட்டத்தின் மிகப்பெரிய சைவத்தலம். இங்கு எம்பெருமான் அருள்மிகு வைத்தியநாத சுவாமியாகவும் அம்பாள் சிவகாமியாகவும் எழுந்தருளியுள்ளனர். நீண்ட காலமாக தீராத காய்ச்சல் அல்லது இருதய நோய், இருதய வலி, மாரடைப்பு இருந்தால் இங்கு உள்ள மூலவராகிய வைத்தியநாத சுவாமி சந்நிதியின் துவாரபாலகராக இருக்கும் ஜுரத்தேவருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வால்மிளகில் பசும்பால் விட்டு கலந்து பற்று போட்டு வர எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாகிவிடும். இத்தலத்தை பற்றிய சுவாரஸ்யமான ஒரு மரபு வரலாறு உண்டு. முன்பு வணிகர்கள் வியாபார நிமித்தமாக மதுரையிலிருந்து இவ்வழியாகத்தான் கேரளத்திற்கு செல்வர். அப்படி செல்லும் பொழுது இவர்கள் கொண்டு சென்ற முத்து, ஆபரணங்கள், ஆடைகள் இவற்றை கேரளாவில் விற்றுவிட்டு அங்கிருந்து மிளகு, வாசனை பொருட்களை வாங்கி வருவார்கள். ஒரு முறை அவ்வாறு மிளகு மூட்டைகளை வண்டியில் ஏற்றி கொண்டு வந்தபோது மதுரைக்கு நுழைய முன்பாக வரி செலுத்தாமல் தப்பிப்பதற்காக மூட்டைகளில் இருப்பது உளுந்து என்று அதிகாரிகளிடம் பொய் சொல்லி ஏமாற்றிவிட்டு சென்றனர். இருப்பிடத்திற்கு சென்று மூட்டையை பிரித்தால் உண்மையாகவே அத்தனை மிளகு மூட்டைகளிலும் உளுந்தாகவே இருந்தது. தங்கள் தவறை உணர்ந்து வணிகர்கள் மதுரை சொக்கநாதரிடம் சென்று மன்னிப்பு கேட்க அவரோ மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமியிடம் சென்று முறையிடுமாறு கூறினார். அவ்வாறே அவர்களும் வைத்தியநாத சுவாமியை வேண்டி தங்கள் பாவத்திலிருந்து மீண்டனர். இத்தலம் முக்தி கஷேத்திரம் என்று புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூலவரான வைத்தியநாத சுவாமி சந்நிதி இடது பக்கத்தில் சூட்சும ரூபமாக அருள்பாலித்து வருகிறாள் மனோன்மணி. இங்கு ஒரே கல்லினாலான ஸ்ரீ சக்கரம் அம்பாள் சந்நிதிக்கு எதிரே வெளிப்பிரகாரத்தில் விதானத்தில் செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் அமர்ந்து அமாவாசையும் குருவோரையும் சேர்ந்த நாளில் ஓம் சிவசிவ ஓம் என்ற ஜெபித்து வர வாழை தரிசனம் கிடைக்கும். இக்கோவிலின் தலவிருட்சம் வன்னிமரம். காகபுஜண்டர் தன் பாடல்களில் வன்னிவனம் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி என்று இத்தலத்தை பாடியுள்ளார். 16ஆம் நூற்றாண்டில் தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்தத்தின் வழிகாட்டுதலால் இத்தலம் பிரபலமடைந்தது. சூதக முனிவர் மடவார் வளாக தலபுராணத்தை சனகாதிக முனிவர்களுக்கு உபதேசித்திருக்கிறார். சனி பகவானுக்கு இங்கு தனி சந்நிதியே உள்ளது. சனி பகவானின் சமுத்துவே வன்னிதான். இக்கோயிலின் தலவிருட்சம் வன்னிமரம். எனவே இங்கே வந்து காலபைரவரை வழிபட்டால் சனியினால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும். 6 அடி உயரமுள்ள நடராஜர் தெற்கு நோக்கி இந்த தலத்தில் இருக்கிறார். இங்கு தரப்படும் சுத்தமான பசுஞ்சான விபூதி வியாதிகளை தீர்க்கும் அருமருந்தாக தரப்படுகிறது. திருஞான சம்பந்தர் அருளிய தீரா நோய்களை தீர்க்க வல்ல மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு என்ற திருநீற்று பதிகத்தை துதித்து திருநீர் அணிந்து கொள்ள எத்தகைய நோய்களையும் தீர்க்க வல்ல வைத்தியநாதர் இங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஒரு முறையேனும் இத்தலத்திற்கு சென்று எம்பெருமானை தரிசித்தல் மிக பெரும் பேறு. இது தெற்கே நமக்கு கிடைத்த ஒரு வைத்தீஸ்வரன் கோவில். அனைவரும் பெருமான் அருளை பெறுவோமாக. மீண்டும் சந்திப்போம். நன்றி.